ஃபாதர், இப்போ நம்ம திருமணம், வீடு கட்டுறது, எந்த ஒரு நல்ல காரியங்களையும் செய்யும் பொழுது, ஒரு மங்கள காரியங்களை செய்யும்போது நல்ல நேரம், அதாவது நல்ல நேரம் பார்க்குறது வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறாங்க. இருந்தாலுமே அது பார்க்குறது சரியாக அது சரியில்லை. நம்முடைய இறை நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லா நாளும் நல்ல நாளே, எல்லா நேரமும் நல்ல நேரம். இதோ இறைவனின் செம்மறி. அதை சொல்கிறதுக்கு முன்னாலேயும் அருள்மணியார் தனக்காக ஒரு மன்றாட்டு சொல்கிறார். ஆண்டவரே, நானுக்குள்ளே இருக்கிற இந்த உணவு என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல், அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு மன்றாட்டு. அப்போ ஃபாதர், இந்த உலகத்தில் பேயின்னு ஒன்று இருக்கா? மனுஷங்க வந்துட்டு பேயாக மாறுவாங்களா? அது எப்படி ஃபாதர்? செத்தவொடனே இங்கே யாரோ தூக்கு போட்டாங்கன்னா ஸோ அங்கே அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத நம்புகிறாங்க. இதை பற்றி உங்களுடைய பார்வை. நல்ல கேள்வி. நீங்கள் கேட்குறது பேய், ஆவி. ஆவி என்பது வேறு, பேய்ங்கிறது வேறு. பேய் இருக்குது, அலகை, சாத்தான், பேய். ஆவிங்கிறது அது ஒரு சில நேரங்களில் நம்முடைய வேண்டுதல்களுக்கு கடவுள் செவிசாய்ப்பதில்லை அப்படி நாம் நினைக்கிறோம். அதிலே பல பார்வைகள் இருக்கின்றன. இதுவும் இயேசுடைய வார்த்தை. ஆகவே நாம் கேட்க வேண்டும் என்பது இயேசு நமக்கு கற்றுத்தந்தது. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும் என்று இயேசுவை கற்றுக்கொண்டார். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எதை தொடங்குறதா இருந்தாலும் நம்ம வந்துட்டு இறைவேண்டல் செய்து தான் தொடங்குறோம் ஃபாதர். இப்போ நம்ம ஏதாவது வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா அந்த டயத்தில் எப்படி நம்ம இறைவேண்டல் செய்கிறது? அதற்கு உங்களுடைய பார்வை. நல்ல கேள்வி. எந்த வேலை செய்தாலும் நாம் இறைவேண்டல் செய்து ஜபத்தோடு நாம் இறைவேண்டல் தொடங்கணும். அது மட்டும் இல்லை, நம்முடைய வேலையே ஒரு இறைவேண்டல் தான். ஒரு நல்ல ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி. அதாவது இறைவேண்டலை நாம் ஒரு பெரிய மொழி பரிமாணத்தோடு பார்க்கணும். இறைவேண்டல் என்பது மன்றாட்டுக்கள், பாடல்கள், ஜபங்கள் மட்டுமல்ல. நம்முடைய வாழ்வே ஒரு இறைவேண்டல் தான். நம்முடைய வேலைகள், நாம் செய்கிற எல்லா வேலைகளுமே இறைவேண்டல் தான். நம்முடைய வேலையை நாம் நன்றாக, நேர்மையாக, நேர்த்தியாக செய்தால் அது கடவுளுக்கு உகந்த ஒரு இறைவேண்டலாக மாறுகிறது. யோவான் நற்செய்தி 17:4 நாம் ஒரு செய்தியை வாசிக்கிறோம். இயேசு சொல்கிறார், நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்த வேலையை செய்து முடித்து நான் உலகில் உம்மை மாட்சிப்படுத்தினேன். அருமையான செய்தி. அப்போது இயேசு இறைவேண்டல் செய்கிறார். நீங்கள் எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். இப்போ எப்போமெல்லாம் கடவுள் நமக்கு தந்திருக்கிற வேலைகளை நாம் நன்றாக, நேர்மையாக, நேர்த்தியாக, நிறைவாக செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கடவுளை நம்ம மாட்சிப்படுத்துகிறோம். அதுவே மிகச்சிறந்த இறைவேண்டல். ஆகவே சொல்லை விட செயல் மேலானது. எனவே நம்முடைய இறைவேண்டலிலும் சொற்களை விட நம்முடைய வேலை, நம்முடைய பணிகள் மேலானவை. நம்முடைய வேலைகள் அனைத்தையும் நாம் இறைவேண்டலாக மாற்றணும். ஃபாதர், இந்த ஒரு பிஸி வாழ்க்கையில் நம்ம எல்லாம் வேலைக்கு போகிறோம், வீட்டில் வேலை, இந்த ஒரு பிஸி ஸ்கெடியூலில் நம்ம எப்படி ஃபாதர் ஜபத்துக்குன்னு ஒரு தனி நேரத்தை ஒதுக்கி, அதுவே ஒரு போராட்டமாக இருக்குது ஜபமே. ஸோ அதை பற்றின உங்களுடைய விளக்கம் ஃபாதர். நல்ல கேள்வி. ஜபமே ஒரு போராட்டம், போராட்டமே ஒரு இறைவேண்டல் அப்படின்னு திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் சொன்னது போல் நாம் இறைவேண்டல் செய்வதற்கு பல தடைகளை, பல இடையூறுகளை நாம் மேற்கொள்ள வேண்டியிருக்குது. நமக்கு பல வேலைகள் இருக்குது, நேரம் இல்லை, களைப்பாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட தடைகளையெல்லாம் மீறி நாம் இறைவேண்டல் செய்யணும். அது மட்டும் இல்லை, இறைவேண்டல் செய்யும் போதே நமக்கு சிந்தனைகள் வருகின்றன, சோர்வுகள் வருகின்றன, அவநம்பிக்கை வருகிறது. ஆகவே நாம் இறைவேண்டல் செய்வதே ஒரு போராட்டமாக இருக்கிறது. அதுவே ஒரு இறைவேண்டல் அப்படின்னு திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லியிருக்காங்க. எல்லா புனிதர்களும் இறைவேண்டலை ஒரு போராட்டமாக செய்தார்கள். எல்லா புனிதர்களுக்கும் பல தடைகள் வந்தன. ஆனால் அவங்க சோர்ந்து விடவில்லை, விட்டு விடவில்லை. தொடர்ந்து அதை அவங்க நிறைவேற்றினாங்க. எடுத்துக்காட்டாக தூக்கம், அதையும் நம்ம எடுத்துக்கிடுவோம். இறைவேண்டல் செய்யும்போது, விவிலியம் வாசிக்கும் போது, திருப்பலி நேரத்தில் தூக்கம் வரதப்பலாம் என்ன செய்ய? அப்போ அதையும் மீறி நாம் என்ன செய்யணும்? நாம் இறைவேண்டல் செய்யணும். சில சமயத்தில் கடவுளுடைய முன்னிலையில் நான் தூங்குறேன், அதுவே ஒரு இறைவேண்டல் தான். எனவே ஸ்ட்ரகிளிங் இஸ் ஆல்சோ ப்ரேயர் அப்படின்னு திருத்தந்தை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. போராடுவதும் ஒரு இறைவேண்டலே. எனவே நான் இறைவேண்டலின் போது ரொம்ப போராட வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லி யாரும் கவலைப்பட வேண்டாம். அந்த போராட்டம் கடவுளின் பார்வையில்
உகந்த ஒரு இறைவேண்டலாக இருக்கிறது. ஃபாதர் இப்போ தான் நம்ம தவ காலத்தை கடந்து வந்திருக்கிறோம். இதில் வந்துட்டு நம்ம நோன்புக்கும் இறைவேண்டலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா ஃபாதர்? நல்ல கேள்வி. நோன்பு இறைவேண்டலை வலிமைப்படுத்துகிறது. இறைவேண்டலையே நாம் 2 வகையாக பிரிக்கலாம். சாதாரணமான ஒரு இறைவேண்டல், வலிமை மிக்க ஒரு இறைவேண்டல். யாக்கோபு திருமடலில் சொல்லப்பட்டிருக்கிறது, நேர்மையாளரின் வல்லமை மிக்க இறைவேண்டல் பலன் தருகிறது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஆகவே வல்லமை நம்முடைய இறைவேண்டலில் நம்முடைய ஜெபத்தை எப்படி நாம் வல்லமை மிக்கதா வலிமை மிக்கதா மாற்றுறது அப்படின்னா நோன்பு, உபவாசம், தியாகம். மார்க் நற்செய்தி 9:29 ஒரு செய்தியை நாம் வாசிக்கிறோம். ஒரு தந்தை தன்னுடைய மகனுடைய பேயை விரட்டுவதற்காக சீடர்கிட்ட கொண்டு வராங்க. அவங்களால ஓட்ட முடியல. அப்புறம் இயேசு வந்து அந்த பேயை ஓட்டுறார். அப்போ சீடர்கள் தனியே இயேசுட்ட கேட்குறாங்க, இந்த பேயை எங்களால் ஏன் ஓட்ட முடியல? ஆகவே மார்க்கு 9:29 நாம் வாசிக்கிறோம். இயேசு கூறுகிறார், இவ்வகை பேய் நோன்பினாலும் இறைவேண்டலினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது. ஆகவே இயேசுவே சொல்கிறாரு, சில பேய்களை வந்து நாம் இறைவேண்டலினால மட்டும் நாம் ஓட்டி விட முடியாது. நம் வாழ்வின் தடைகள், நம் வாழ்வின் நோய்கள், நம் வாழ்வின் இடையூறுகளை இறைவேண்டலால் மட்டும் நாம் மேற்கொள்ள முடியாது. அப்போ அதை வலிமைப்படுத்த வேண்டும். அதற்கு நோன்பு இருக்க வேண்டும். இது இயேசுடைய வார்த்தை. எனவே நாம் தியாகம் செய்கின்ற பொழுது, நோன்போடு தியாகத்தோடு இறைவேண்டல் செய்கின்ற பொழுது அது நம்முடைய இறைவேண்டலை வலிமைப்படுத்துகிறது. அதனால தான் நாம் முழந்தாள் படியிட்டு மன்றாடணும். முழந்தாள் படியிடுவது ஒரு சிறிய ஒரு நோன்பு தான். நாம் வந்து நம்முடைய இறைவேண்டலை நோன்பின் வழியாக, தியாகத்தின் வழியாக வலிமைப்படுத்த வேண்டும். ஃபாதர், இப்போ நம்ம நோன்புகளில் நிறைய வகைகள் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஃபாதர். ஆனால் நோன்புகளில் இன்றைய காலங்களில் நம்மளுக்கு எது வந்துட்டு ஒரு முக்கியமான நோன்பு வகுப்புகளாக இருக்கும் ஃபாதர்? நோன்புகளை இத்துறவை பல வகைப்படுத்துகிறது. வழக்கமாக நம்ம எல்லாருக்கும் தெரிகிற 2 நோன்பு தான். என்னது? ஒரு சந்தி சுத்த போசனம். அப்படின்னா என்ன? உண்ணா நோன்பு, புலால் நோன்பு. உண்ணா நோன்பு என்றால் உணவை தியாகம் செய்வது, அதான் உண்ணா நோன்பு. புலால் நோன்பு என்றால் இறைச்சியை தியாகம் செய்வது, அதான் சுத்த போசனம். அப்போ தவக்காலத்தின் எல்லா வழிகளிலும் சுத்த போசனம், புலாலை இறைச்சியை தியாகம் செய்வது புலால் நோன்பு. உணவை தியாகம் செய்வது உண்ணா நோன்பு. இந்த 2 நோன்புகள் இருக்கின்றன. அண்மை காலத்தில் ஊடக நோன்பு, மீடியா ஃபாஸ்டிங். அப்படின்னா என்ன? நம்முடைய இந்த சமூக ஊடகங்கள், தொலைக்காட்சி, அலைபேசி, இணையதளம், இதையெல்லாம் நாம் என்ன செய்யணும்? தவக்காலத்தின் சில நாட்களில் நாம் தியாகம் செய்யணும். ஆகவே இன்றைய நாட்களில் மிக அவசியமான நோன்பு வந்து ஊடக நோன்பு தான். உடல் இன்ப மறுப்பு நோன்பு என்று ஒன்று இருக்கிறது. 1 கொரிந்தியரில் பவுலடியே சொல்கிறாரு, சில நேரங்களில் உடல் இன்பத்தை நாம் என்ன செய்யணும்? தியாகம் செய்ய வேண்டும். தவக்காலத்தில் உடல் இன்ப மறுப்பு நோன்பு. சொல் நோன்பு என்று ஒரு நோன்பு இருக்கிறது. தேவையில்லாமல் பேசுவதை குறைப்பதே ஒரு நோன்பு தான் என்று. ஆகவே நோன்புகளில் பல வகை இருக்கிறது. என்னுடைய பார்வையில் ஊடக நோன்பு இன்று மிக அவசியமான ஒன்று. சில நாட்களில் அனைத்து ஊடகங்களையும் நாம் என்ன செய்யணும்? அணைத்து விட்டு இறைவனோடு, நம் உறவுகளோடு நாம் ஒன்றிக்க வேண்டும். அதுவே இன்றைய தேவையான நோன்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபாதர், இறைவேண்டலில் வந்துட்டு சொற்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஃபாதர். ஒவ்வொரு சொற்களுக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்குன்னு நீங்களே கூட சொல்லியிருக்கீங்க நம்ம திரு அவையில். ஸோ ஒரு சொற்களுக்கு எப்படி ஃபாதர் அது மதிப்பு கூட்டுது நம்ம இறைவேண்டல் செய்யும்போது? நல்ல கேள்வி. பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம்? சொற்கள் தான் இறைவேண்டல் நினைக்கிறோம். நம்ம சொல்கிறோம், விடுதலை இருக்கிற எங்கள் தந்தையை, அருள் நிறைந்த மரியே வாழ்க, இயேசுவே உமக்கு புகழ், அப்படி நம்ம பொதுவாக நினைக்கிறோம். ஆனால் சொற்களை கடந்தும் நாம் இறைவேண்டல் செய்யலாம். அமைதியிலும் நாம் இறைவேண்டல் செய்யலாம். சொற்களை தாண்டியும் இறைவேண்டல் செய்யலாம். இயேசுவே கூறுகிறார், நீங்கள் அதிக சொற்களை சொல்வதால் இறைவேண்டல் மதிப்பு கூடி விடாது என்று இயேசுவே கூறியிருக்கிறார். ஆகவே சொற்கள் இறைவேண்டலை வலிமைப்படுத்துகின்றன. சொற்களை தாண்டியும் இறைவேண்டல் இருக்கிறது. குறைந்த சொற்களில் நாம் நிறைவாக இறைவேண்டல் செய்யலாம். சில நேரங்களில் அமைதியிலும் சொற்கள் இன்றியும் நாம் இறைவேண்டல் செய்யலாம். ஆகவே அதை நாம் மறந்து விடக்கூடாது. சொற்களை பயன்படுத்தியும் இறைவேண்டல் செய்யலாம். சொற்களை இல்லாமலும் நாம் இறைவேண்டல் செய்யலாம். ஃபாதர், இறைவேண்டலில் வந்துட்டு நம்ம மனசினுடைய பங்கு என்ன ஃபாதர்? வாட் இஸ் த ரோல் ஆஃப் த மைண்ட்? இறைவேண்டலில் உடல், மனம், ஆன்மா, உணர்வுகள், மன வலிமை என்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு பங்கு இருக்குது. அது எல்லாத்தையும் நாம் இணைக்கணும். நிறைய பேருக்கு இந்த ஒரு அவேர்னஸ் கிடையாது. ஆகவே இறைவேண்டல் செய்யும்போது, நாம் ஜெபிக்கும்போது உடல் எப்படி பங்கு பெறுகிறது, மனம் எப்படி பங்கு பெறுகிறது,
உணர்வுகள் எப்படி பங்கு இதையெல்லாம் நாம் வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டாம். தான் செல்ஃப் அவேர்னஸ். இப்போ வந்து மனம் என்பது நம்முடைய சிந்தனை. மனதுக்கு வந்து ஒரு இயல்பு இருக்குது. என்ன இயல்புனா, அது அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். எனவே தான் நம்முடைய முன்னோர்கள் மனம் ஒரு குரங்கு ம். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தாவிக்கொண்டே இருக்கும். ஆகவே நம்முடைய மனம் தாவாமல் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும். நான் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே அப்படின்னு சொல்லி நாம் மன்றாடுறோம்ல, சராசரியாக அந்த மன்றாட்டை நாம் சொல்லுகின்ற பொழுது 2 முறை நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸு பராக்குகள் வருகின்றன. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு முறையும் நாம் விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 2 முறை நமக்கு மனச்சிதறல் ஏற்படுகிறது. இப்போ நான் சொல்லும்போது எனக்கு ஏற்படலை. ஏன்னா வந்து அந்த கவனம் வந்து விட்டது. நாம் வந்து மனச்சிதறல் வரப்போகிறது அப்படிங்கிற உணர்வு வந்ததுனால எனக்கு வரல. அதுதான் செல்ஃப் அவேர்னஸ். ஆகவே மனதினுடைய இயல்பு வந்து நாம் வந்து ஒரு இறைவேண்டலை ஒரு புத்தகத்தை வச்சு வாசித்தாலும் சரி, அல்லது கேட்டாலும் சரி, அல்லது நமக்கு ஏற்கனவே மனப்பாடமாக தெரிந்த ஒரு இறைவேண்டலை நாம் சொன்னாலும் சரி, அப்போ வந்து அங்கே கவன சிதறல் டிஸ்ட்ராக்ஷன் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே தான் சில நேரங்களில் நாம் சொந்த சொற்களை பயன்படுத்த வேண்டும். ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி, எங்களுக்கு தருகிற உணவுக்காக நன்றி, உறைவிடத்துக்காக நன்றி. இப்படி சொந்த சொற்களில் நாம் இறைவேண்டல் செய்யும்போது என்ன ஆகுதுன்னா கவனச்சிதறல் ஏற்படாது. ஏன்னா மனம் வந்து என்ன செய்யுது, சிந்தித்து அங்கே இறைவேண்டல் செய்கிறது. ஆகவே தான் திருவழிபாட்டு மன்றாட்டுக்கள், மரபு மன்றாட்டுக்கள், விவிலிய மன்றாட்டுக்கள் இந்த 3ஓடு சேர்த்து சொந்த மன்றாட்டுகளையும் நாம் பயன்படுத்தணும். அப்பொழுது மனம் வந்து அலைபாய்வதற்கான வாய்ப்புகள் குறைகின்றன. ஒவ்வொரு முறையும் நாம் இறைவேண்டல் செய்யும்போது என்னுடைய மனம் என்ன செய்கிறது என்பதை நாம் அறிந்து உணர்ந்து மனதை இணைத்து இறைவேண்டல் செய்யணும். லூக்கா 12:34 இயேசு சொன்னார், உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். எனவே நம்முடைய மனம் இறைவனையே பற்றி கொண்டிருக்க வேண்டும். இறைவேண்டல் செய்யும்போது மனம் வேற எங்கேயும் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறது நல்ல ஒரு செய்தி. ஃபாதர், இறைவேண்டல் இல்லாமல் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ முடியுமா ஃபாதர்? நல்ல கேள்வி. வாழ முடியாது என்பதுதான் என்னுடைய பதில். கிறிஸ்தவ வாழ்வுக்கு அடிப்படை என்பது இறைவேண்டல் தான். அதான் ஒரு நம்முடைய மூச்சு காற்று போல. ஒரு கிறிஸ்தவர் என்பதற்கான அடிப்படை அடையாளம் அவர் இறைவேண்டல் செய்கிறார் அப்படிங்கிறது. நான் திருமுழுக்கு பெற்றுட்டேன், ஞானஸ்நானம் வாங்கியிருக்கேன், அதனால் நான் ஒரு கிறிஸ்தவர். அல்லது நாங்கள் பாரம்பரியமாக நாங்கள் கத்தோலிக்க குடும்பம், அதனால் நாங்கள் கிறிஸ்தவர், அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. நான் நாள்தோறும் இறைவேண்டல் செய்கிறேன், எனவே நான் ஒரு கிறிஸ்தவர், ஒரு கத்தோலிக்கர் அப்படிங்கிறது தான் சரியான பார்வை. எனவே யாரெல்லாம் இறைவேண்டல் செய்யவில்லையோ அவர்களெல்லாம் கிறிஸ்தவர் கிடையாது. யாரெல்லாம் இறைவேண்டல் செய்கிறாங்களோ அவர்களெல்லாம் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற ஒரு பார்வையை நாம் பெற வேண்டும். இறைவேண்டல் செய்பவரே கிறிஸ்தவர்கள், இறைவேண்டல் செய்யாதவர்கள் கிறிஸ்தவர்களே அல்லர் என்பதுதான் என்னுடைய பார்வை. ரொம்ப கடுமையான சொல்லா இருக்கு ஃபாதர். ஃபாதர், இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான மதங்கள் இருக்கும்போது நாம் ஏன் கிறிஸ்துவத்தை தேர்ந்தெடுக்க வேணும் ஸ்பெசிஃபிக்காக? இந்த கேள்வி கேட்குறது யார்? ஒரு கிறிஸ்தவரா கிறிஸ்தவர் அல்லாதவர் அப்படிங்கிற பொறுத்து நாம் பதில் சொல்லணும். ஒரு கிறிஸ்தவர் இந்த கேள்வி கேட்குறாங்க, நான் ஏன் கிறிஸ்தவரை வாழ வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன பதில் சொல்லலாம்னா, உங்களுடைய அனுபவம் என்ன? நீங்கள் வந்து இயேசுவோடு உறவு கொள்கிறீங்களா? இயேசுவோடு பேசுகிறீங்களா? இயேசுடைய வார்த்தையை கேட்குறீங்களா? இயேசு காட்டுற பாதையில் நடக்கிறீங்களா? அது உங்களுக்கு மனநிறைவு தருகிறதா? இயேசு என் ஆண்டவர், இயேசு என் மீட்பர், இயேசு என் இறைவன், இயேசு என் அரண், கோட்டை, பாதுகாப்பு. இந்த அனுபவம் இருக்குதா? இருந்தால் நீங்கள் இயேசுவை பின்பற்றுங்க. இது கிறிஸ்தவருக்கான பதில். கிறிஸ்தவர் அல்லாத ஒருத்தர் கேட்குறாங்க, ஏன் வந்து நான் வந்து இயேசுவை பின்பற்றணும் அப்படின்னா அதை பல வழிகளில் நம்ம பதில் சொல்லலாம். எடுத்துக்காட்டாக மகாத்மா காந்தி, அவர் கிறிஸ்தவர் கிடையாது. ஆனால் அவர் சொல்லியிருக்காரு, நான் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறேன், இயேசுவுடைய போதனை நல்லா இருக்குது, இயேசுவுடைய வாழ்வு மதிப்பீடுகள் நன்றாக இருக்கின்றன என்று விவிலியத்தை வாசித்தவ பலரும் இயேசுவை பின்பற்றினார்கள். ஏதோ ஒரு வகையில் திருமுழுக்கு பெற்று திருமுழுக்கு பெறாமல் பல வழிகளில். ஆகவே இயேசுவை அறியாதவர்கள், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் கூட இயேசுவுடைய வாழ்வு முறையை, வாழ்வு நெறியை கண்டு வியந்து மகிழ்ந்து அதை பின்பற்றுபவர்கள் இருக்கிறாங்க. ஃபாதர், இப்போது வந்து இயேசுவை அறியாத அதாவது இயேசு அவங்களுக்கு தெரியல, ஆனால் அவங்க வந்துட்டு நல்ல மனசு கொண்டவங்களாம் நல்ல உதவி செய்து ஆண்டவருடைய நெறிமுறைகளோடு வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்க விண்ணரசை அடைய முடியுமா ஃபாதர்? கண்டிப்பாக அடைய முடியும். இதை 2 விதத்தில் பதில் சொல்லலாம். ஒன்று வந்து 2ஆம் வத்திக்கான் சங்கம் ஒரு செய்தியை சொல்லியிருக்குது. கடவுளை ஏற்காதவர்கள், கடவுளை அறியாதவர்கள் கூட நேர்மையான உள்ளத்தோடு அவங்க வாழ்ந்தால் அவங்களுக்கும் இறையாட்சியில் பங்கு உண்டு என்று 2ஆம் வத்திக்கான் சங்கம் போதிக்கிறது. ஒன்று. இன்னொன்று, இயேசுடைய விவிலியத்தின் பார்வையில், இயேசுடைய சொற்களிலேயே நாம் பார்க்குறோம்,
இறுதி தீர்ப்பின் போது அந்த தலைவர் அல்லது கடவுள் கேட்கிற கேள்வி வந்து, "நீ வழிபாட்டில் பங்கு பெற்றாயா?" என்று கேட்கப்படவில்லை. "நான் பசியாக இருந்தேன், உணவு கொடுத்தீங்களா? நான் தாகமாக இருந்தேன், தண்ணி தந்தீங்களா? நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்களா? நோயுற்று இருந்தேன், என்னை பணிவிடை செய்தீங்களா?" ஆகவே அந்த கேள்வி வந்து அ வழிபாடு சார்ந்த கேள்வியாக இல்லாம, வாழ்வு சார்ந்த ஒரு கேள்வியா இருக்குது. ஆகவே நல்ல மனம் கொண்டவர்கள், நேர்மையாளர்கள், நல்ல வாழ்வு வாழ்பவர்கள் நிச்சயமாக இறைவனடி சேர்வார்கள் என்று விவிலியமும் சொல்லுகிறது. அதன் தொடர்ச்சியாவே விவிலியத்துல என்னை அறியாதவர்கள் விண்ணரசை அடைய மாட்டார்கள்ன்னும் ஒரு வசனம் இருக்கிறத கேள்விப்பட்டிருக்கேன் ஃபாதர். அதுல எப்படி ஃபாதர் ஆண்டவர் என்னை தெரியாதவங்க வந்துட்டு நீங்க எப்படி வர முடியுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ நீங்க வந்துட்டு நல்ல மனம் கொண்டவர்களா இருந்தும் இயேசுவை அறியாதவர்கள் விண்ணரசை அடையலாம்னு சொல்றீங்க. இது 2த்துக்குள்ள என்ன? 2க்கும் முரண்பாடு இல்ல. இயேசுவே கூறுகிறார், நம்மை சாராதவர்களும் நமக்கு எதிராக இல்லை என்பது இயேசுவுடைய இன்னொரு வார்த்தை. யோவான் 10ல் நல்லாய நானே சொல்வது, என்னை சாராத ஆடுகளும் இருக்கின்றன, அவற்றையும் நான் தேடிச் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ம். அப்புறம் வந்து இயேசு நற்செய்தி அறிவிக்க அனுப்பும்போது, நீங்கள் உலகம் முழுவதும் போய் எல்லாருக்கும் நற்செய்தியை சொல்லுங்க அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கிறார். ஆகவே இயேசுவுக்கு பவுலே சொல்லியிருக்கிறார், இயேசு அறிவிக்கப்படாத இடங்களில் நான் அறிவிக்க வேண்டும். ஆகவே இயேசுவை அறிந்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இயேசுவை அறியாதவர்கள் அவங்க நேர்மையாக அவங்க வாழ்கிறாங்க. அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு ஏக்கம் இருக்கிறது, உண்மைக்காக, நேர்மைக்காக, நன்மைக்காக. அவங்களுக்கும் நிச்சயமாக மீட்பு உண்டு. பெரிய வெள்ளிக்கிழமை 10 பெரிய மன்றாட்டுகள் மன்றாடுறோம். அதில் 9வது மன்றாட்டு வந்து கடவுளை அறியாதவர்களுக்காக, கடவுளை தேடுபவர்களுக்காக. அப்போ அதில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, நேர்மையான உள்ளத்தோடு தேடி வருபவர்களுக்கு நீங்கள் வந்து மீட்பு தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மன்றாடுறோம். ஃபாதர் இப்போ நம்ம வாழ்க்கையை ஃபுல்லாக வந்துட்டு வாழ்ந்து முடிச்சிட்டோம் நம்ம இஷ்டத்துக்கு. வாழ்க்கையோட கடைசி நேரத்தில் மனம் திரும்பினால் ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்வாரா? அதற்கு விவிலியத்திலே விடை இருக்குது. அந்த நல்ல கள்வன் சொல்கிறோம்ல, அந்த கள்வன் சிலுவையில் தொங்கும்போது கடைசி நேரத்தில் அவன் இயேசுவிடம் மன்றாடி, இன்றே நீ என்னோடு வான்வீட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறாங்க. ஆகவே பேராயர் ஃபுல்டன்ஷீன்னு நகைச்சுவோடு சொல்கிறாரு, இந்த கள்வன் கடைசியில் வான்வீட்டையும் திருடி கொண்டான் இயேசுவிடம் இருந்து அப்படி நகைச்சுவோடு சொல்கிறாங்க. ஆகவே கடைசி நேரத்தில் மனமாற்றத்துக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. கடவுள் அவங்களுக்கு இரக்கத்தை வழங்குகிறார். ஆனால் இன்னொரு பார்வை இருக்குது, என்னென்னா, ஹவ் வி லிவ் ஸோ வி டை. நாம் எப்படி வாழ்கிறோமோ அப்படித்தான் நாம் இறக்கிறோம். ஆகவே வாழ்நாள் முழுவதும் நாம் வந்து இறைவனுக்கு எதிரான ஒரு வாழ்வு வாழ்ந்துவிட்டு கடைசி நேரத்தில் கடவுளாக அந்த அருளை எனக்கு தந்தால் ஒழிய நானாக கடவுளை தேடுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. ஆஸ் வி லிவ் ஸோ வி டை. அதனால் வந்து கடைசி நேர மனமாற்றம் என்பது நிச்சயமாக கடவுள் தருகிற ஒரு கொடை தான். எல்லாருக்கும் அந்த கொடை வழங்கப்படுவதில்லை, எல்லாரும் அந்த கொடையை ஏற்றுக்கொள்வதும் இல்லை. ஆகவே நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விடை. ஃபாதர், கடவுள் அன்பானவர்னு சொல்கிறோம் ஃபாதர். கடவுள் அன்பானவர்னா அவருடைய பிள்ளைகளுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஏன் துன்பத்தை தரணும்? துன்பம் எப்படி நம்ம வாழ்க்கையில் நிலைத்திருக்குது? துன்பம் ஏன் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அதுக்கு வந்து பெரிய விடைகள் இருக்கின்றன, அதை சுருக்கமாக சொல்ல முடியாது. இருந்தாலும் நான் சொல்கிறேன், துன்பத்தின் இறையியல், தியாலஜி ஆஃப் சஃபரிங். இயேசுவுக்கு முன்பாக துன்பம் வந்து பாவத்தினுடைய ஒரு தண்டனையாக கருதப்பட்டது. ஆனால் இயேசு வந்த பிறகு தான் துன்பமும் ஒரு மீட்பின் வழி, சால்விஃபிக் சஃபரிங். இயேசு பாவமே இல்லாத மனிதர், அவர் துன்பப்பட்டார். அதுக்கப்புறம் தான் இயேசு தான் ஒரு விடை சொல்கிறாரு, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது பலன் தராது. ஆகவே சில நேரங்களில் பிறர் வாழ்வு பெறுவதற்காக நாம் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். துன்பமும் நல்லதே, துன்பமும் மீட்பு தருகிறது, துன்பமும் பிறருக்கு உதவுகிறது. ஆகவே துன்பத்தை நாம் நேர் வகையாக எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற செய்தியை இயேசு புதிய ஏற்பாட்டில் நமக்கு தந்திருக்கிறார். ஃபாதர், இப்போ வந்து நார்மல் கிறிஸ்துவர் அல்லாதவர்கள் வந்துட்டு அவங்களுடைய கண்ணோட்டத்தில் கிறிஸ்து வந்து உலகத்துக்கு வந்தார், அதெல்லாம் நம்புகிறாங்க. கிறிஸ்து வந்துட்டு நிறைய நல்லதை பண்ணார், நம்ம அந்த படங்களில் பார்க்குறோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்து அவங்களுடைய ஒரு இதில் நிறைய நல்லது பண்ணார். அவர் நல்லதை பண்ணதுக்கான பரிசு தான் வந்துட்டு அவருடைய மரணமா அப்படின்னும் சில பேர் கேட்குறாங்க. எதுக்கு அந்த மரணம்? அது ஒரு பேட் எக்ஸாம்பிள் தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஃபாதர். இதை பற்றி உங்கள் பார்வை ஃபாதர்?
நல்ல கேள்வி. 2000 ஆண்டுகளாக இந்த கேள்வி கேட்கப்பட்டு வருது. 1 கொரிந்தியர் 1:24 பவுல் இதற்கான விடையை சொல்றாரு. சிலுவை என்பது கிரேக்கர்களுக்கு மடமையாக இருக்கிறது. யூதர்களுக்கு இடரலா இருக்குது. இதை நான் கொஞ்சம் விளக்கி சொல்லணும். கிரேக்கர்கள் சிந்தனையாளர்கள். அவங்க நீங்க சொல்ற மாரி இதே கேள்வி கேட்குறாங்க. இயேசு ஒரு கடவுளுடைய மகன் என்றால் அவர் எப்படி சிலுவையில இறக்க முடியும்? அவங்களுக்கு அது ஒரு முட்டாள்தனமாக இருக்குது. யூதர்களுக்கு அது இடரலா இருக்குது. இவர் மெசியான்னா அவர் வந்து எல்லாரையும் மீட்கணும், தன்னையே அவர் மீட்க முடியாது, எப்படி மெசியாவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே 2000 ஆண்டுகளாக இந்த கேள்வி கேட்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதற்கான விடை, நல்லவர்கள் துன்பத்தின் வழியாக இந்த உலகம் மீட்படைகிறது. அதனால் நல்லவர்கள் நேர்மையாளர்கள் துன்பம் அடைவது ஒரு இயல்பு தான். அதன் வழியாக நமக்கு நன்மைகள் கிடைக்கின்றன அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு அனுபவம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்குறோம். நல்லவர்கள் நேர்மையாளர்கள் துன்பப்படுறாங்க. ஆனால் அவங்க தான் காலங்காலமாக அவர்கள் தான் நினைவு கூறப்படுகிறார்கள். வரலாறு அவர்களை போற்றுகிறது. இயேசுவை போற்றுவது போலவே இந்த உலகுக்காக தியாகங்கள் செய்த பலரையும் உலகம் போற்றுகிறது, வரலாறு போற்றுகிறது. ஃபாதர், நிறைய இடங்கள்ல நம்ம பைபிளில் பார்த்தோம்னா, நாமே உன் கடவுளாகிய ஆண்டவர், என்னைத் தவிர வேறு தெய்வங்கள் உமக்கு இருத்தல் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நிறைய இடத்துல வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் தான் உன் கடவுள் அப்படின்னு அவர் கோவத்தினுடைய உச்சியிலெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. பற்றி உங்களுடைய பார்வை என்ன ஃபாதர்? முதல் கட்டளைன்னு சொல்கிறோம். 10 கட்டளைகளில் தலையான முதன்மையான கட்டளை இதுதான். கடவுளை தவிர வேறு யாரையும் நாம் வழிபடக்கூடாது. அப்படி வழிபட்டால் அந்த பாவத்துக்கு பேர் சிலை வழிபாடு, ஐடாலட்ரி, விக்கிரக ஆராதனை. 3 மொழியில் சொல்லியிருக்கேன். ஐடாலட்ரி என்பது ஆங்கிலம், விக்கிரக ஆராதனை என்பது சமற்கிருதம், சிலை வழிபாடு என்பது தமிழ். எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த சிலை வழிபாடு இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் வெளிப்பார்க்கணும். இது ஒரு விழிப்புணர்வு. சிலர் நினைக்கிறாங்க சிலை வழிபாடுன்னா சுருவத்தை வணங்குறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் தவறு. கடவுளை தவிர கடவுளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை, முதன்மையை, வழிபாட்டை, நேரத்தை நாம் வேறு யாருக்காவது வேறு எதற்காக கொடுத்தா அது முதல் கட்டளையை மீறுவது. அது சிலை வழிபாடு. எடுத்துக்காட்டாக நவீன சிலைகளில் ஒன்று அலைபேசி. அப்போ நம்ம கடவுளுக்கு நேரம் கொடுக்காம, கடவுளை விட அதிகமாக அலைபேசிக்கு நாம் நேரம் கொடுக்கும்போது, பொழுதுபோக்குக்கு நேரம் கொடுக்கும்போது அது ஒரு சிலையாக மாறுகிறது. அது முதல் கட்டளைக்கு எதிரான பாவமாக மாறுகிறது. இது ஒரு விழிப்புணர்வு. நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அனைத்துக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்ய வேண்டும். இதுவே முதல் கட்டளை. இந்த கட்டளை நம்ம எல்லாரும் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். அதன் தொடர்ச்சியிலே சுரூபங்களுக்கு மாலை போடுறது, அதை தொட்டு கும்பிடுறது, அதை வந்துட்டு முத்தமிடுறது, இதை பற்றி அது ஐடென்டிட்டி கிடையாதா ஃபாதர்? நம்மளும் மாலையெல்லாம் அணிவித்து அதுக்கு மரியாதைலாம் செலுத்துகிறோம். ஸோ இதற்கும் காலங்காலமாக திரு அவை பதில் சொல்லிக்கிட்டே இருக்குது. 8ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நாம் பல விதங்களில் சொல்லலாம். ஒன்று வந்து அடையாளங்கள். அடையாளங்கள் அவசியமா இல்லையா? அடையாளங்கள் அவசியம். ஒன்று. இது ஒரு philosophical questions. Do we need symbols in our life? We need symbols. அது ஒரு மெய்யியல் சார்ந்த கேள்வி விடை. இன்னொன்று விவிலியம் சார்ந்த விடையை சொல்லலாம். விவிலியத்திலேயே வந்து பல உருவங்களை கடவுளே செய்ய சொல்லியிருக்கிறார். எடுத்துக்காட்டாக புகழ்பெற்ற ஒன்று அந்த வெண்கலத்தாலான பாம்பு. கடவுளே செய்கிறாரு. வெண்கலத்தாலான பாம்பை ஒன்று செய்து அதை பார்க்குற எல்லாரும் உயிர் பிழைப்பார்கள் என்று கடவுளே மோசையிடம் சொல்லியிருக்காரு. ஆகவே சில உருவங்களை கடவுள் உடைக்க சொன்னார், சில உருவத்தை கடவுள் பார்க்க சொன்னார். அதான் வெண்கல சிலை, அது ஒன்று. இன்னொன்று அந்த உடன்படிக்கையின் பேழை, அது ஒரு அடையாளம், அது ஒரு உருவம், அதை நீங்கள் செய்யுங்க என்று கடவுள் சொன்னார் என்று நம்ம பார்க்குறோம். இது பழைய ஏற்பாட்டில். இதெல்லாம் காலங்காலமாக நம்முடைய திருமுறை தந்தையர்கள் சொன்ன பதில்கள். ஆகவே கடவுள் எல்லா உருவங்களுக்கும் எதிரானவர் அல்ல. கடவுளை மீறுகிற உருவங்கள், கடவுளுக்கு எதிரான உருவங்கள், அதான் சிலைகள். இப்போ இயேசுடைய திருவுருவம் அல்லது அன்னை மரியாவுடைய திருவுருவம், புனிதர்களுடைய திருவுருவம், இது வந்து கடவுளுக்கு எதிரானதல்ல. கடவுளிடம் நம்மை இட்டு செல்கிறது. எடுத்துக்காட்டாக நாம் மாதா சுருவத்தின் முன்பாக நின்று நாம் இறைவேண்டல் செய்கிறோம். இயேசு திருத்தின் படத்தின் முன்பாக சுருவத்தின் முன்பாக நின்று நாம் என்ன செய்கிறோம்? இறைவேண்டல் தான் செய்கிறோம். கடவுள்கிட்ட தான் போகிறோம். கடவுளுக்கு எதிரானது கிடையாது அல்ல அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஃபாதர், இப்போது நம்ம பார்த்தோம்னா கடவுளுடைய நியாயம் தீர்ப்பு நாளை கண்டு நம்ம அவ்வளவு அச்சப்படுறோம். ஆனால் அவருடைய இரக்கம் வந்துட்டு அளவில்லாததுன்னு சொல்கிறோம். இது ரெண்டுமே வந்து எப்படி ஃபாதர் ஒன்றா இயங்க முடியும்? நல்ல கேள்வி, இறையியல் கேள்வி. கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய நீதி, இவை இரண்டும் எப்படி ஒன்றாக
இருக்க முடியும்? நம்முடைய குடும்ப வாழ்வில் நாம் ஒரு கேள்வி கேட்கலாம். ஒரு தாய், ஒரு தந்தை, நல்ல பெற்றோர்கள் எப்படி இருக்கிறாங்க பெற்றோர்ட்ட? கனிவும், கண்டிப்பும் அப்படிங்கிறது. "ஃபர்ம்லி பட் ஜென்ட்லி" அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு புத்தகமே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் வந்து குழந்தைகளை வளர்க்கிற பெற்றோர்கள் கனிவாகவும் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். ரொம்ப கண்டிப்பாக இருந்து விடக்கூடாது. அவங்க ம். வந்து அவங்களுடைய அன்பை அனுபவிக்க முடியாது. ரொம்ப கனிவாகவும் இருக்கக்கூடாது. விவிலியம் சொல்கிறது, குழந்தைக்கு ரொம்ப செல்லம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே கனிவு, கண்டிப்பு 2யும் இணைத்து போவதே நல்ல உறவுகளுக்கான வரையறையாக நம்ம சொந்த வாழ்க்கையில நம்முடைய குடும்பங்கள் நம்ம பார்க்குறோம். கடவுளும் அப்படிதான். ஒரு பக்கம் கடவுள் இரக்கம் நிறைந்தவராக இருக்கிறார். இன்னொரு பக்கம் கடவுள் கண்டிப்புள்ளவராக இருக்கு. கணக்கு கேட்கிறவரா இருக்கார். இத்தனை தாளந்து தந்தேனே, அத என்ன செஞ்ச? என்று கடவுள் நம்மிடம் கணக்கு கேட்கிறார். நாம் சொல்கிற வீணான சொற்களுக்கு கணக்கு கேட்கிறார். ஆகவே இது கடவுளுடைய 2 பரிமாணங்கள். அதை 2யும் நாம ஏற்றுக்கொள்ளும். அதில முரண்பாடு இல்லை. 2மே அன்பின் வெளிப்பாடுகள் தான். கடவுளுடைய இரக்கமும் அன்பின் வெளிப்பாடு. கடவுளுடைய நீதியும் அன்பின் வெளிப்பாடு. ஃபாதர், நம்ம ஒரு மனிதர் தான். நம்ம ஒரு நார்மலான ஹியூமன் பீயிங். நம்மளுக்கும் எமோஷன்ஸ் இருக்கு. நெறைய பாவங்களை செய்கிறோம். பாவிகளான இந்த மனித குலத்தை கடவுள் எப்படி நேசிக்கிறார் ஃபாதர்? இத விவிலிய பார்வையிலயும் பார்க்கலாம். நம்முடைய மனித அனுபவத்திலிருந்து பார்க்கலாம். நம்ம குடும்ப வாழ்விலிருந்து பார்ப்போமே. நம்ம வழக்கமா நாம என்ன சொல்றோம்? "காக்கைக்கும் தன் குஞ்சு, பொன் குஞ்சு." ஒரு குழந்தை என்ன தவறு செய்தாலும், ஒரு தாய் என்ன செய்றாங்க? அத ஏற்றுக்கொள்றாங்க. அதே போலவே கடவுள் நம்முடைய தந்தை. அவர் நம்முடைய தவறுகள், குற்றங்கள் அதையெல்லாம் பொறுத்துக்கொண்டு நம்மை ஏற்றுக்கொள்ளார். அது ஒரு மன்னிப்பு, அ ஏற்றுக்கொள்ளுதல், இவையெல்லாம் அன்பின் வெளிப்பாடுகள். ஆகவே நம்முடைய மனித வாழ்வில் எப்படி நாம் ஒருவரையொருவர் மன்னித்து, விட்டுக்கொடுத்து, பொறுத்து ஏற்றுக்கொள்கிறோமோ, அதே போலவே கடவுளும் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறார். அதுக்காக நம்ம கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஃபாதர், இப்போ நெறைய வீடுகள்ல ஜெபிக்கிறோம், எல்லாம் பண்றோம். அப்போ ஆண்டவர் ஒரு சில ஜெபங்களுக்கு பதில் தராமயே இருப்பாரு. அமைதியாவே இருப்பாரு. அப்ப நம்ம அத எப்படி கையாள்றது ஃபாதர்? நல்ல நம்பிக்கையிலிருந்து தளரலாமா? இல்ல எப்படி ஃபாதர்? நல்ல கேள்வி. நம்பிக்கையிலே தளர வேண்டாம். ஆ, சில நேரங்களில் நம்முடைய வேண்டுதல்களுக்கு கடவுள் செவிசாய்ப்பதில்லை அப்படி நம்ம நினைக்கிறோம். அதிலே பல பார்வைகள் இருக்கின்றன. அப்போ வந்து கடவுள் நம்முடைய வேண்டுதலுக்கு உடனடியாக செவிசாய்க்கிறார், காலம் தாழ்த்தி செவிசாய்க்கிறார், செவிசாய்ப்பதே இல்லை. அது எல்லாமே அன்பின் வெளிப்பாடு தான். நமக்கு என்ன தேவை என்று உங்களுடைய விண்ணக தந்தைக்கு தேவை என்று இயேசு சொல்லியிருக்கிறார். தெரியும் அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கார். ஆகவே நாம கடவுளுடைய அன்பை நாம 3 விதத்தில நாம் அனுபவிக்கலாம். கடவுள் நாம் கேட்பதை தருகிறார். நாம் கேட்பதற்கு மேலாகவே தருகிறார். கடவுள் நாம் கேட்பதை தருவதில்லை. 3மே இருக்கு. சில நேரங்களில் நாம் கேட்குறோம், கடவுள் கொடுக்கிறார். சில நாம் கேட்குறோம், நாம் கேட்பதற்கும் விரும்புவதற்கும் மேலாகவே கொடுக்கிறார். சாலமோனுக்கு நீ கேட்ட ஞானத்தை தருவேன், நீ கேட்காத செல்வத்தையும் புகழையும் தருவேன் என்று கடவுள் சொன்னார். ஆகவே கேட்பதையும் தருகிறார், கேட்பதற்கு மேலாகவும் தருகிறார். சில நேரங்களில் கேட்பதை தருவதில்லை. அதுவும் நம்முடைய நன்மைக்காகத்தான். எடுத்துக்காட்டாக இயேசு தந்தையிடம் வேண்டினார், இந்த துன்ப காலத்தை என்னிடமிருந்து அகற்றுங்க. ஆனால் கடவுள் அகற்றவில்லை. ஏன்னா இந்த துன்ப காலத்தின் வழியாக கடவுள் இயேசுவை பெருமைப்படுத்த விரும்பினார். அவருக்கு வெற்றியை தர விரும்பினார். ஆகவே முதலில் தோல்வி போல தோன்றினாலும் பிறகு உயிர்ப்பின் வழியாக கடவுள் அவரை உயர்த்தி பெருமைப்படுத்தினார். ஆகவே அப்படி தான் நம்ம புரிந்து கொள்ளணும். சில சமயத்தில் கடவுள் ஏன் அமைதியாக இருக்காருன்னா, இதன் வழியாக நமக்கு ஏதோ ஒரு நன்மையை செய்யப்போகிறார் அப்படி நம்ம புரிந்து கொள்ளணும். ஃபாதர், இப்போ கடவுள் அனைத்தையும் அறிந்தவர் என்று சொல்லப்போனா, நம்ம ஏன் ஃபாதர் ஜெபிக்கணும்? அதான் நம்மளுடைய தேவைகள் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியுமே. அவரே நிறைவேற்றிக்கலாமே. நாம ஏன் ஜெபித்து இது பண்ண கேட்கணும் ஃபாதர்? முதல்ல நாம் ஏன் இறைவேண்டல் செய்ய வேண்டும்? அப்போ இறைவேண்டலில் மன்றாட்டு அப்படிங்கிறது ஒரு பகுதி தான். இன்னும் 4 பகுதி இருக்குது. ஆராதனை, இறைபுகழ்ச்சி, மன்னிப்பு, அர்ப்பணம். அதெல்லாம் நம்ம செய்யணும். அதில் ஒன்று தான் வந்து மன்றாட்டு, நம்ம கேட்குறது. ஆகவே நாள்தோறும் நாம் கடவுளை போற்ற வேண்டும், புகழ வேண்டும், கடவுளை மன்னிப்பு கோர வேண்டும், கடவுளை ஆராதிக்க வேண்டும், கடவுள் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதெல்லாம் நம்ம நாள்தோறும் செய்யணும். மன்றாடவும் செய்யணும். இப்போ ஏன் நாம் மன்றாட வேண்டும்? கடவுளுக்கு தான் தெரியுமே. இயேசுவே கூறியிருக்கார் விவிலியத்தில், உங்களுக்கு என்ன தேவை என்று உங்களை விண்ணக தந்தைக்கு தெரியும், அதனால் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே இயேசு சொல்லியிருக்காரு, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன், என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும்
தந்தை உங்களுக்கு தருவார். இதுவும் இயேசுடைய வார்த்தை தான். ஆகவே நாம் கேட்க வேண்டும் என்பது இயேசு நமக்கு கற்றுத் தந்தது. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும் என்று இயேசுவே கற்றுக் கொடுத்தார். ஆகவே கேட்பது என்பது விவிலியத்தை நாம் பின்பற்றுவது, கேட்காமல் இருப்பதும் விவிலியத்தை பின்பற்றுவது தான். அது ஒரு நல்ல சில சமயத்தில் ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் எனக்கு எது தேவையோ அதை கொடுங்க அப்படி கேட்குறதும் நல்ல ஒரு மன்றாட்டு தான். ஆகவே அந்த ஆன்மீக வாழ்வின் வளர்ச்சி என்பது நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவதை குறைத்து கொண்டு பிறருடைய தேவைகளுக்காக நாம் மன்றாடுகின்ற பொழுது அது ஆன்மீகத்தின் அருள் வாழ்வின் ஒரு வளர்ச்சி. ஃபாதர் இப்போது நிறைய நேரங்களில் நம்ம சில நாள்லாம் ரொம்ப சர்ச்சுக்கு போய் ரொம்ப ஈடுபாடாக இருப்போம். சில நேரங்களில் ரொம்ப சோர்ந்து ஏ ரொம்ப நம்பிக்கை இல்லாமல் விசுவாசம் இல்லாமல் சில நேரங்கள்லாம் இருப்போம் ஃபாதர். அதை நம்ம எப்படி கையாளுறது? நல்ல கேள்வி. எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கிறது. சில நேரங்களில் நம்ம சோர்ந்து விடுகிறோம். இப்போ முதல்ல விவிலியம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, சோர்ந்து விடாதீர்கள், மனம் தளர்ந்து விடாதீர்கள் அப்படிங்கிறத சொல்லுது. ஆகவே நாம் சோர்ந்து விடக்கூடாது, நம்பிக்கையோடு இருக்கணும், மனம் தளராமல் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்காக இயேசு இந்த ஓமை கூறினார் அப்படின்னு சொல்லி லூக்கா நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோம். மனம் தளரக்கூடாது, இறைவார்த்தை வாசிக்கணும். நமக்கு சோர்வாக இருக்கும்போது விவிலியத்தை புரட்டி ஊக்கம் தருகிற இறைமொழிகளை வாசிக்க வேண்டும். உம்முடைய வார்த்தைகள் வாழ்வு தருகின்றன அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும். இறை அடியார்களிடம் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம மனசோர்வாக இருக்கும்போது அது ஒரு உளவியல் தேவையாக இருக்குது. அதனால் நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவுகள், அருள் பணியாளர்கள், துறவியர்கிட்ட நாம் என்ன செய்யலாம், நம்முடைய மனச்சோர்வை பகிர்ந்து கொண்டு அவர்கள் நமக்காக என்ன செய்வாங்க, இறைவேண்டல் செய்வாங்க. ஆகவே மனம் சோர்ந்து விடாமல் நாம் பல வழிகளில் நாம் என்ன செய்யணும், ஊக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். ஃபாதர் இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னா நம்ம நம்மளாக நார்மலாக ஜெபம் பண்ணிக்கிறோம் நம்மளுடைய ப்ரேயர் ஹால்லையோ இல்லை ரூம்லேயோ போயிட்டு. இதே மாதிரி நம்ம போய் குருவானவர்கிட்ட எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க ஃபாதர், நான் எங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது ரெண்டுத்துக்கால உள்ள ஒரு வேறுபாடு என்ன ஃபாதர்? எது ரொம்ப வல்லமையான ஒரு ஜெபமாக இருக்கும்? நமக்காக நாம் மன்றாடுவதும் பிறர் நமக்காக மன்றாடுவதற்கு வேறுபாடு இருக்குது. நமக்காக நாம் மன்றாடும் போது அதில் கொஞ்சம் தன்னலம் இருக்கிறது. நம்முடைய தேவைக்காக நாம் மன்றாடுறோம். ஆனால் நாம் பிறருக்காக மன்றாடுகின்ற பொழுதோ, பிறர் நமக்காக மன்றாடுகின்ற பொழுதோ அது பரிந்துரை மன்றாட்டு என்று அழைக்கப்படுகிறது. இன்டர்செசரி ப்ரேயர். அது அதில் தன்னலம் குறைவாக இருக்கிறது பிறருக்காக மன்றாடும்போது. ஆகவே பரிந்துரை மன்றாட்டு என்பது நம்முடைய தேவைக்காக மன்றாடுவதை விட வலிமை கூடியது. இன்னொன்று, இறை அடியார்கள், இறை ஊழியர்கள், நல்ல மனிதர்கள் நமக்காக மன்றாடுகின்ற பொழுது அதுவும் ஒரு வலிமை தான். யாக்கோபு 4:17 சொல்லுகிறது, நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பலன் தரும். ஆகவே நேர்மையாளர்கள், நல்ல மனிதர்கள் நமக்காக மன்றாடுகின்ற பொழுது அதுவும் நம்மை வலிமைப்படுத்துகிறது, நமக்கு ஆசிகளை பெற்றுத்தருகிறது. எப்படி மோசே இஸ்ரேல் மக்கள் போரிடும்போது கைகளை விரித்து அவர் மன்றாடினார். அப்போ இஸ்ரேல் வெற்றி பெற்றாங்க. எப்போமெல்லாம் அவருடைய கைகள் கீழே சோர்ந்து விட்டனோ அவங்க தோல்வி அடைந்தாங்க. ஆகவே இறை அடியார்களுடைய இறைவேண்டல் நமக்கு வெற்றியை தருகிறது அப்படிங்கிறதுக்கு விவிலிய ஆதாரம் இருக்கிறது. ஃபாதர் இப்போ சர்ச்சுக்கு போகாமல் வீட்டிலேயே இருந்து நம்ம விசுவாச வாழ்க்கையை வாழ முடியுமா? வாழ முடியாது. அது விவிலியத்தின் பார்வை அல்ல, அது திரு அவையின் பார்வை அல்ல. கடவுள் நம்மை ஒரு குடும்பமாக திரு அவையாகத்தான் அழைத்திருக்கிறார். ஆகவே நம்ம பல விடைகளை சொல்லலாம். ஒன்று, இயேசுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாம். இயேசு தனியாக இறைவேண்டல் செய்தார். இயேசு தன்னுடைய குடும்பமாக தன்னுடைய சீடர்களோடு பன்னீரோடு இறைவேண்டல் செய்தார். ஆனால் கோயிலுக்கும் போனார். லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் 4:16. இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாள் என்று அவர் தொழுகை கூடத்துக்கு சென்றார். ஆகவே இயேசுவிடம் ஒரு பழக்கம் இருந்தது. ஓய்வு நாள் தோறும் அவர் தொழுகை கூடத்துக்கு போய் எல்லா யூதர்களோடும் சேர்ந்து இறைவேண்டல் செய்தார். இயேசு ஆண்டுக்கு ஓரிரு முறைகள் எருசலேம் கோவிலுக்கு சென்று எல்லா யூதர்களோடும் சேர்ந்து இறைவேண்டல் செய்தார். ஆகவே நமக்கு இந்த மூன்றும் தேவை. நாம் தனியாகவும் இறைவேண்டல் செய்யணும், கோவிலுக்கு சென்று எல்லா கிறிஸ்துவர்களோடும் சேர்ந்து நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும். அப்படி தான் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு திருச்சபையாக, திரு அவையாக, ஒரு சமூகமாக. எங்கே 2 அல்லது 3 என் பெயரால் கூடியிருக்கிறீர்கள் அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். இது என் வீடு இறைவேண்டலின் இல்லம் என்று விவிலியம் சொல்கிறது. ஆகவே நாம் வீட்டிலும் இறைவேண்டல் செய்யணும், கோவிலுக்கு ஒரு திருச்சபையாக சென்று நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும். இரண்டுமே தேவை. ஃபாதர் இப்போ நம்ம திருமணம், வீடு கட்டுறது, எந்த ஒரு நல்ல காரியங்களையும் செய்யும் பொழுது, ஒரு மங்கள காரியங்களை செய்யும்போது
நல்ல நேரம், அதாவது நல்ல நேரம் பார்க்குறது வந்துட்டு நெறைய பேர் பார்க்குறாங்க. இருந்தாலுமே அது பார்க்குறது சரியா ஃபாதர்? அது சரியில்ல. நம்முடைய இறை நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லா நாளும் நல்ல நாளே, எல்லா நேரமும் நல்ல நேரமே. திருப்பாடல் 118:24 சொல்கிறது, ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றி நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆகவே எல்லா நாளும் நல்ல நாள் தான். எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். எனவே நாம் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு எல்லா நேரமும் நாம் என்ன செய்யலாம்? நல்லவைகளை செய்யலாம். நேரம் பார்த்து தான் செய்யணும் என்பது மூட நம்பிக்கை. அது பகுத்தறிவுக்கு எதிரானது, இறை நம்பிக்கைக்கும் எதிரானது. நம்மை வெட்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு சில சமயத்தில் இறை நம்பிக்கை மறுப்பாளர்கள் இருக்காங்களே, ஏத்தியிஸ்ட், நாத்திகர்கள் என்று சொல்லப்படுகிற இறை நம்பிக்கை மறுப்பாளர்கள், அவங்க என்ன செய்கிறாங்க? ராகு காலத்தில் திருமணம் நடத்துகிறாங்க. அது நமக்கெல்லாம் நம்மையெல்லாம் அவங்க வெட்கப்படுத்துகிறாங்க. நாங்கள் இறை நம்பிக்கை இல்லாதவங்க, நாங்கள் வந்து ராகு காலத்துலேயும் மங்கள நிகழ்வுகளை நடத்துவோம் அப்படின்னு. அப்போ இறை நம்பிக்கை உள்ளவங்க என்ன செய்யணும்? இன்னும் கூடுதல் துணிவோடு நம்ம ம். ராகு காலத்திலையும் நாங்கள் நல்ல காரியம் செய்வோம் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நம்மிடம் இறை நம்பிக்கை இல்லை என்பது நாம் எல்லோருமே தலைகுனிய வேண்டிய ஒரு உண்மை. ஃபாதர், இப்போ நம்ம திருப்பலியில பார்த்தோம்னா, காணிக்கை பாடல் பாடும்போது ஒரு குருவானவர் வந்துட்டு, அங்க பலிபீடத்தில நின்று, ஒரு அமைதியான ஒரு சொற்கள்ல ஏதோ ஒரு ஜெபம் செய்வாரு. அது அவருக்காக செய்றாரா? இல்ல அது என்ன மாரியான ஜெபம் ஃபாதர்? அருட்பணியாளர் திருப்பலி நிறைவேற்றும் போது தனக்காக சில இறைவேண்டல்களை செய்கிறாரா அப்படிங்கிறது நல்ல ஒரு கேள்வி. ஆமாம், விடை ஆம். 2, 3 எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். ஒன்று வந்து நற்செய்தி வாசிக்கிறாங்கல்ல, அப்போ நற்செய்தி வாசகத்துக்கு முன்பாக அருள்பணியாளர் ஒரு இறைவேண்டல் சொல்கிறார். ஆண்டவரே, இந்த நற்செய்தியை நான் தகுந்த விதத்தில் எடுத்துரைக்க என் நாவையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி அருளும் அப்படின்னு சொல்லி ஒரு இறைவேண்டல் செய்கிறாங்க. அது வந்து அந்த தூய்மையான உள்ளத்தோடு, தூய்மையான நாவோடு நற்செய்தி அறிவிக்கணும்னு சொல்லி அருட்பணியார் தனக்காக மன்றாடு. இதுவும் ஒன்று. இரண்டாவதாக, அந்த காணிக்கைகளை ஒப்பு கொடுத்து விட்டு கை கழுவுறாங்கல்ல, அப்போ ஒரு இறைவன் தனக்காக சொல்கிறாரு, லார்ட் வாஷ் அவே மை இனிக்விட்டீஸ், கிளென்ஸ் மீ ஃப்ரம் மை சின்ஸ். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னித்தருளும், என்னுடைய தீமையிலிருந்து என்னை கழுவி அருளும் அப்படின்னு சொல்லி தனக்காக மன்றாடுகிறார். அப்புறம் வந்து அந்த இதோ இறைவனின் செம்மறி, அதை சொல்கிறதுக்கு முன்னாலேயும் அருட்பணியார் தனக்காக ஒரு மன்றாட்டு சொல்கிறார். ஆண்டவரே, நான் உட்குள்ளே இருக்கிற இந்த உணவு என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு மன்றாட்டு. அப்போ வந்து அருட்பணியாளருடைய இறை அச்சத்தை வெளிப்படுத்துகிற ஒரு மன்றாட்டு. இந்த இறைவனுடைய திருவுடலும் திறத்தும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காம, உம்முடைய பரிவிரக்கத்தால் என் உள்ளத்துக்கு உடலுக்கும் நலம் தர வேண்டும் என்று மன்றாட. சில நேரத்தில் அருள்பணியார் இதை மக்களையும் சொல்கிறாங்க. சில முறை நானே அதை சொல்லியிருக்கிறேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து இதை சொல்லுவோம்னு சொல்லிட்டு இந்த இறைவனை எல்லோரும் சேர்ந்து சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இது நாம் பெறப்போகிற திருவுடலும் திருரத்தமும் உண்மையாகவே இயேசுடைய திருவுடலும் திரு ரத்தமும், அதை நாம் தகுதியான விதத்தில் பெற வேண்டிய, இல்லாவிட்டால் அதை நமக்கு தண்டனை தீர்ப்பை கொண்டு வந்துவிடும் அப்படிங்கிற ஒரு இறையச்சத்தை தருகிற நல்ல ஒரு இறைவேண்டல். இப்படி ஒரு சில நேரங்களில் அருட்பணியாளர் தனக்காக தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ள, தான் மன்னிப்பு பெற, தான் பாதுகாக்கப்பட இறைவேண்டலை செய்கிறார். நல்ல சுவையான கேள்வி. ஃபாதர், இப்போ ஏன் வந்து நம்ம சண்டே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எல்லாரும் வரணும், எப்போ வந்தாலும் வரலைனாலும் ஞாயிற்றுக்கிழமை கட்டாயமா வரணும் அப்படிங்கிறத நம்ம திரு அவை வந்து வலியுறுத்துது ஃபாதர்? இதை பற்றி உங்களுடைய விளக்கம். கடவுள் தந்த கட்டளையில் 3வது கட்டளை, என்னுடைய புனித நாளை புனிதமாக கடைப்பிடிப்பாயாக. அப்போ பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய ஓய்வு நாள், புனித நாள் சனிக்கிழமை. ஆனால் புதிய ஏற்பாட்டின்படி இயேசு வந்த பிறகு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய நாளாக மாறிவிட்டது. எனவே இறை வார்த்தையின்படியும் கடவுளுடைய கட்டளைப்படியும் திரு அவையுடைய மரபின்படியும் ஞாயிறு தோறும் நாம் திருப்பலியில் பங்கேற்பது ஒரு கடமையாக, கடன் திருப்பலி அப்படின்னு நாம் சொல்கிறோம். கடன் என்றால் கடமை என்று பொருள். என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான் அது கடன். கடன் என்றால் என்னுடைய கடமை. ஆகவே அது கடமை திருப்பலியாக இருக்கிறது. அன்றைக்கி நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய நாளன்று ஆண்டவருக்கு கடவுளுக்குரியதை கடவுளுக்கும், சீசருக்குரியதை சீசருக்கும் கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை என்பது ஆண்டவருடைய நாள். அந்த நாளில் நாம் ஆண்டவருக்கு உரிய முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். திருப்பலிக்கு செல்ல வேண்டும், திருப்பலியில் பங்கேற்க வேண்டும். அந்த நாள் முழுவதும் நாம் கடவுளுக்கு உகந்த முறையில் நாம் வாழ வேண்டும். ஃபாதர், இப்போ வந்து நம்ம ஒரு சர்ச் போனாலே ஒரு முக்கியமாக நம்ம பார்க்குற எதுனா க்ரூசிஃபிக்ஸ் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், அவருடைய திருச்சிலுவை தான் நம்மளை பார்க்க முடியும் பெருசாக நடுவில். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மண்டியிட்டு ஜெபிப்பது ஒரு சிலை வணக்கமா? அதன் தொடர்ச்சியாகவே நம்ம சிலை, அதாவது
சிலை வணக்கம்னு சொல்ற நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற நம்ம கிறிஸ்துவ ஒரு இதுவே. திருச்சிலுவையை வந்துட்டு நம்ம எல்லா கத்தோலிக்க திரு அவைகளிலும் நிறுவப்பட்டிருக்கோமே, அதோடைய காரணம் என்ன ஃபாதர்? சிலுவை தான் நம்முடைய மீட்பின் அடையாளம். ஆகவே சிலுவை என்பது திரு அவையின் கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஒரு அடிப்படையாக இருக்கிறது. அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. திருச்சிலுவை அடையாளத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துகிறோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே திருச்சிலுவை அடையாளம் என்றே அதற்கு பெயர். ஆகவே திருச்சிலுவையை நாம் அடையாளப்படுத்துகிறோம், சிலுவை அடையாளம் வரைகிறோம் நம்முடைய நெற்றியில். அதுபோலவே திருச்சிலுவையினுடைய உருவம் எல்லா வழிபாட்டு தலங்களிலும் இருக்கிறது. க்ரூசிஃபிக்ஸ் அப்படி நாம் சொல்கிறோம். சிலுவை, திருச்சிலுவை உருவம், உருவச்சிலை, அதாவது இயேசுவுடைய உருவம் பொறிக்கப்பட்ட சிலுவை தான் க்ரூசிஃபிக்ஸ் அப்படி நாம் சொல்கிறோம். அது இயேசுவுடைய நமக்காக அவர் பட்ட துன்பத்தை நினைவுபடுத்துகிற ஒன்று. சிலுவைக்கு முன்பாக நின்று அதை வணங்குவதோ திருச்சிலுவை முத்தமிடுவதோ ஒரு மரபாக இருக்கிறது. காலங்காலமாக நாம் செய்து கொண்டு வருகிற ஒன்று. அதில் தவறு ஒன்றும் இல்லை. அது சிலை வழிபாடு கிடையாது. சிலை வழிபாடு என்றால் என்ன? கடவுளை விட மேலாக ஒன்றை, ஒரு பொருளை, ஒரு தெய்வத்தை, ஒரு அடையாளத்தை வழிபடுவது தான் சிலை வழிபாடு. இங்கே நாம் வந்து இயேசுவை தானே நம்ம முத்தம் செய்கிறோம். இயேசுவிடம் நாம் நெருங்கி வருகிறோம் திருச்சிலுவையின் வழியாக. ஆகவே அது சிலை வழிபாடு அல்ல, திருச்சிலுவை வணக்கம் என்று அது சொல்லப்படுகிறது. ஃபாதர், இந்த உலகத்துல பேயின்னு ஒண்ணு இருக்கா? மனுஷங்க வந்துட்டு பேயா மாறுவாங்களா? அது எப்படி ஃபாதர்? செத்த உடனே இங்க யாரோ தூக்கு போட்டாங்கன்னா, ஸோ அங்க வந்து அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத நம்புறாங்க ஃபாதர். இதை பற்றி உங்களுடைய பார்வை? நல்ல கேள்வி. நீங்கள் கேட்குறது பேய், ஆவி. ஆவி என்பது வேறு, பேய்ங்கிறது வேறு. பேய் வந்து இருக்குது. அலகை, சாத்தான், பேய். ஆவிங்கிறது அது ஒரு நம்பிக்கை. சில மனிதர்கள் நினைக்கிறாங்க, மனிதர்கள் இறந்த பிறகு அவங்க ஆவியாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இயேசுடைய காலத்திலே அந்த நம்பிக்கை இருந்தது. இயேசு கடல் மீது நடந்தபோது அவர் ஆவின்னு சொல்லி அவங்க நினச்சாங்க. ஆகவே பேய் வந்து இருக்குது. கடவுளுக்கு எதிரான ஒரு ஆற்றலுக்கு பெயர் தான் பேய், அலகை, சாத்தான். திருவெளிப்பாடு நூல் சொல்கிறது, தொடக்க நூலில் அரக்கப்பாம்பு என்று அழைக்கப்பட்ட அலகை அப்படின்னு சொல்லி திருவெளிப்பாட்டு நூல் சொல்கிறது. ஆகவே அந்த இருளின் ஆற்றல், கடவுளுக்கு எதிரான ஆற்றல், அதுதான் பேய், அலகை, சாத்தான். அது வந்து அது பல வடிவங்களை எடுக்கிறது. சில சமயத்தில் மனித வடிவிலும் அது வருகிறது, பாம்பின் வடிவிலும் அது வருகிறது. அது வடிவமே இல்லாமலும் பேய், அலகை, சாத்தான் செயல்படுகிறது. கடவுளுக்கு எதிரான ஒரு ஆற்றல் தான் அது இருக்குது. நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். பேதுரு சொல்கிறாரு, கர்ச்சிக்கும் சிங்கம் போல அந்த அலகை உங்களை எப்போது விழுங்கலாம் என காத்துக்கிறது, விழிப்பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இயேசுவும் விழிப்பாருங்க அப்படின்னு சொல்லுகிறார். ஆகவே ஆனால் வந்து நான் உலகை வென்று விட்டேன், நான் அலகை வென்று விட்டேன் என்று விவிலியம் சொல்கிறது. கடவுளை மீறி அலகை எதுவும் செய்ய முடியாது. ஆனால் கடவுள் அதற்கும் சில அனுமதியை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த உலகில் தீய ஆற்றல்கள் இருக்கின்றன, நாம் கவனமாக இருக்க வேண்டும். அது ஒன்று. இரண்டாவதாக, இறந்தவங்க ஆவியாக வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சிலர் நம்புகிறாங்க. ஆவி ஊடகத்தை பயன்படுத்துகிறாங்க. திரு அவை சொல்கிறது அதெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஆவி ஊடகத்தை பயன்படுத்துவது முதல் கட்டளைக்கு எதிரான பாவம். ஆனால் இறந்தவர்களுக்காக நாம் மன்றாடுகிறோம். ஆகவே அதில் நம்முடைய பார்வை மாறுபடுகிறது. அதன் தொடர்ச்சியில் ஆண்டவர் பேதுருவை பார்த்து அப்பாலை போ சாத்தானே அப்படின்னு சொல்லியிருப்பார் ஃபாதர். அது எதனால் அப்படி சொல்லியிருந்தார்? அது அந்த இடத்துல வந்து சாத்தானே என்று அது ஒரு சொல்லு தான். சாத்தானுடைய கருவி போல நீ செயல்படுகிறாய் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் தான் இயேசு சொல்கிறார். அவரை சாத்தான் சொல்லலை. ஆனால் எப்பொழுதெல்லாம் நம்ம இறை திருவுளத்துக்கு எதிராக செயல்படுகிறோமோ, வாழுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் நாம் வந்து சாத்தான், அலகை, பேயின் சார்பாக அறிந்தோ அறியாமலோ செயல்படுகிறோம். கடவுளை தேர்ந்தெடுக்காமல் நாம் வந்து அலகையை தேர்ந்தெடுக்கிறோம். ஒளியை தேர்ந்தெடுக்காமல் நாம் இருளை தேர்ந்தெடுக்கிறோம். வாழ்வை தேர்ந்தெடுக்காமல் சாவை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். ஆகவே இந்த உலகில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு அந்த சாய்ஸ், தேர்வு என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. நாம் ஒளியை தேர்ந்தெடுக்க வேண்டும், இருளை தள்ள வேண்டும், கடவுளை தேர்ந்தெடுக்க வேண்டும், அலகையை அகற்ற வேண்டும். ஃபாதர், இப்போ நம்ம உத்தரிக்கிற ஸ்தலம் அப்படின்னு பார்க்கும்போது, புனிதமற்ற பொருள்கள் யாவும் விண்ணலகை அடைய முடியாதுன்னு நம்ம ஒரு வசனத்தை படிக்கிறோம். அதாவது எல்லாருமே போய் உத்தரிக்கை ஸ்தலத்தில் தான் நம்ம இருப்போமா நம்ம இறந்த பிறகு? இல்லைன்னா விண்ணரசியும் அடையலாமா? அதை பற்றி அடையலாம். இப்போ உத்தரிக்கும் ஸ்தலம் அப்படின்னு நம்ம இப்போ சொல்கிறது கிடையாது. உத்தரிக்கும் நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா பர்கட்ரி அது வந்து ஒரு இடம் அல்ல, அது ஒரு நிலை. இந்த இடம் அப்படின்னு சொல்லி
ஒரு எண்ணம் இருந்தது. இப்போ அதை நாம மாற்றி அது ஒரு நிலை, ஒரு ஒரு ஸ்டேட்டஸ். ஆகவே அ உத்தரிக்கும் நிலை என்பது நீங்க சொன்ன மாரி தூய்மை அடைவதற்கான ஒரு நிலை. முற்றிலுமாக தூய்மைப்படுத்தப்படாதவர்கள் தூய்மைப்படுத்தப்பட்டு இறைவனை அடைகிறார்கள். அது வந்து எவ்வளவு காலம் எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அது காலத்தை பியாண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ். இறப்பு அடைந்த உடனே நாம வந்து என்ன பண்ணிடுறோம்? வி கோ பியாண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ். எனவே இறந்தவர்களுக்கு காலமும், இடமும் இருப்பது கிடையாது. அவங்க காலத்தையும், இடத்தையும் கடந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவங்க தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். ஒன்றில் இந்த உலகில் துன்பம் அடைய வேண்டும், அல்லது மறு உலகில் துன்பம் அடைய வேண்டும், தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். அதன் பிறகு நாம் இறைவனை சந்திக்கிறோம். அதற்கான வாய்ப்புக்கான பெயர் தான் உத்தரிக்கும் நிலை, பர்கட்ரி. ஆகவே உத்தரிக்கும் நிலையில் இருப்பவர்களுக்காக நாம் மன்றாட வேண்டும் என்பதும் ஒரு மரபாக இருக்கிறது. உத்தரிக்கும் நிலையில் இருப்பவர்களுக்காக, மறக்கப்பட்ட ஆன்மாக்களுக்காக நாம் மன்றாட வேண்டும். அவங்களும் கடவுளுடைய பார்வையில தானே இருக்காங்க. அப்போ கடவுளுக்கே தெரியுமே. நம்ம ஏன் அவங்களுக்காக தனிப்பட்ட முறையில மன்றாடணும்? உத்தரிக்கும் நிலையில் இருப்பவர்கள் தங்களுக்கு உதவி செய்து கொள்ள முடியாது. அது ஒரு வேறுபாடு. அவங்க மற்றவர்களை சார்ந்தா இருக்கிறாங்க. அதாவது நாம நம்முடைய நம்பிக்கை அறிக்கையில ஒண்ணு சொல்றோம். புனிதர்களின் சமூக உறவை நம்புகிறேன். அப்படின்னா 3 விதமான குழுக்கள் இருக்கின்றன. பயணிக்கும் திரு அவை. நாம வந்து பயணிக்கும் திரு அவை. வெற்றி திரு அவை. விண்ணில் இருக்கிற புனிதர்கள் வெற்றி திரு அவை. துன்புறும் திரு அவை. அதான் உத்தரிக்கும் நிலையில் இருப்பவர்கள். இந்த 3 பேருக்கும் இடையில ஒரு உறவு இருக்கிறது. அப்போ உத்தரிக்கும் நிலையில் இருப்பவர்களுக்காக நாம் மன்றாடுகிறோம். அவங்க தங்களுக்காக மன்றாட முடியாது. அவங்க விண்ணுலகம் சென்ற பிறகு நமக்காக மன்றாடுவாங்க. ஆகவே கடவுளின் பார்வையில் அவர்கள் இருந்தாலும், கடவுள் அவர்கள் மீது இரக்கம் காட்டுகிறார். அந்த இரக்கம் காட்டுவதற்காக நாம் அவர்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்கள் தங்களுக்காக மன்றாட முடியாது என்பதே திரு அவையினுடைய போதனையா இருக்கு.